சென்னையில் பிரபல திருடன் தப்பியோட்டம், போலீசார் வலைவீச்சு. ஐயோ, இப்பதானே பிடிச்சா 3 மாசத்துக்கு முன்னாடி, எங்க போனான்னு தெரியலையே. ஐயோ, டேய் தம்பி, பாத்தியாடா எங்க கருப்பு திட்டு பையனை? ஐயோ, பா நல்ல வேலை, தப்பிச்சிட்டேன். அவளே ஃபோன் எடு அவளே. ஹலோ 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 அவளே. வவால் தான் பேசுறேன். நீ யாருப்பா? ஏய் நான் அண்ணன் பேசுறேன் அவளே. அண்ணனா? எந்த அண்ணா? உன் அண்ணன் தான் பேசுறேன். அண்ணா நீங்களாண்ணா? எப்போ நான் ஜெயிலில் ஃபோன்லாம் கொடுக்க ஆரம்பிச்சாங்க? டேய் நான் ஜெயில இருந்து தப்பிச்சேன் அவளே. ஜெயில இருந்து தப்பிச்சிட்டீங்களா? அப்பயே நான் எனக்கு ஃபோன் பண்ண, நான் மாட்டிப்பேன்ல. ஏய் அவனை என்னையே கண்டுபிடிக்கல, உன்னைய பேரா பிடிப்பாங்க. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. எங்க பேரு நான் நம்ம இடத்துல தான் இருக்கிறேன். நீ சீக்கிரமா இந்த இடத்துக்கு வந்துரு. டைம் என்ன ஆகுது? வவால் சாப்பிட்டு தூங்குற நேரண்ணா, இப்போ வந்து கூப்பிட்டு இருக்க. ஏய் வவாலே விளையாடாத வவாலே, நீ சீக்கிரமா இங்க வந்து சேரு சரியா? சரி இருங்க, அங்கே வரேங்க. லுங்கி மட்டும் தான் மாட்டணும், மாட்டிக்கின்னு பறந்து வந்துடுறேன். சூப்பர் சூப்பர், வா வா சீக்கிரம் வா. ஏய் பேட்மேன், ஏய் சூப்பர்மேன், கத்தாதடா, போலீஸ் மேன் வர போறாங்க. ஏய் அண்ணே, உன்னை பார்த்து எவ்வளவு நாள் ஆகுதுண்ணே. போய் கேலண்டர் இருக்கிற பாத்துட்டு வர சொல்லுவா. இந்த மாதிரி ஜோக் போட்டு நான் போயிடுவேன். ஏய் நான் ஜெயில இருந்து தப்பிச்சிட்டேன் வவாலே. இங்க பாரு, நான் 3 மாசம் தலைமறைவா இருக்கணும். எனக்கு செம்ம ஏதாவது பிளான் சொல்ல. இதை நீ போன்லயே சொல்லியிருந்தேன்னு வச்சுக்கேன். நேற்று தான் புது கேப் ஒன்று வாங்கி வந்தேன், போட்டா தலை மறைஞ்சிட்டு இருக்கோம். ஏய் நீ விளாடுற, நான் சீரியஸா உங்கள்கிட்ட கேட்குறேன். செம்ம பிளான் ஒன்று சொல்றா. அண்ணே எனக்கு கூடும் போதே எனக்கு தெரியும்ண்ணா, இதுக்கு தான் நீ கூப்பிடுறேன்னு. அதனால தான் வவால் செம்ம ஐடியாவோட வந்திருக்கேன். இந்த வெள்ளா சொக்கா பிடிங்க, சீக்கிரம் மாட்டுங்க. அதை இது வச்சு என்ன பண்றது நானு? நோ, இதை போட்டுனா நான் சொல்றேன் ஐடியாவை. மொக்கையா தான் சொன்னு வச்சுக்கோயேன். சூப்பர் ஐடியா. நம்ம ஏரியால அந்த மிஷினரி கும்பல் இருக்குல்ல, அவங்கெல்லாம் நார்த் இந்தியா போறாங்களாம் 6 மாசம். நீ கூட போயிடு. என்ன கேட்ட? தலை மறைக்க தான் ஐடியா கேட்ட, பேர் உடம்பு மறைக்கிறதுக்கு ஐடியா சொல்லிட்டேன். ஏய் அந்த மிஷினரி கும்பலா? ஆமாண்ணே. ஏய் அவங்க ஒரே ப்ரேயர் பண்ணே இருப்பாங்கடா. ஐயோ எப்படி அவங்கள சமாளிக்கிறது? ஒன்றும் இல்லை, நான் நல்லா பார்த்துட்டேன். எங்கே போனாலும் ஆமேன் அல்லேலூயா, மற்றெல்லாம் அவங்களே பார்த்துப்பாங்க. என்னது ஆமேன் அல்லேலூயாண்ணே? எங்க சொல்லுங்க. ஆமேன் அல்லேலூயா. சூப்பர், இதையே மெயின்டைன் பண்ண. ஏய் இருந்தாலும் என்னடா நீ? அண்ணா நீ ஜெயிலுக்கு போய் களி சாப்பிட்றியா இல்லை அங்கே போறியா? நான் அங்கேயே போய்க்கிறேன். சீக்கிரம் போ, வேன் எடுக்க போறாங்க பேர், போங்க போங்க. சரி வாங்க பிரதர், பேசலாம். அந்த மிஷினரி கும்பலோ? நல்லா சரி பிரதர், வாங்க பிரதர், வாங்க 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 பிரதர். நீங்களும் இந்த ஊழியத்துக்கு தான் வந்திருக்கீங்களா? ஐயோ 5 மாதிரி கேட்டாங்களே. ஆமீன் ஆமீன். ரொம்ப சந்தோஷம் பிரதர். ஆமா, நீங்க எந்த சர்ச்சில இருந்து வரீங்க? ஐயோ சர்ச்சுக்கு போறது இல்லை நானு. ஆமீன். பாத்தீங்களா பிரதர், இவர் ஆம் என்றும் பேசுறாரு. இவர் தான் உண்மையான ஊழியக்காரர். சரி சரி, நேரமாச்சு பிரதர், நம்ம ஊழியத்தை கிளம்பலாம். இந்த ஊழியத்துல ஒரு ஆத்மாவாவது நம்ம ஆண்டவருக்காக ஆதாயப்படுத்திடணும் பிரதர். கண்டிப்பா பிரதர். ட்ராக்ஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டீங்களா? என்கிட்ட. சரி வாங்க பிரதர். ஆமாம் பிரதர், நீங்க எப்படி இந்த ஊழியத்துக்கு வந்தீங்க? பிரதர் உங்களோட பஸ்ல தான் பிரதர் நானும் வந்தேன். பிரதர் ஆண்டவருக்கு நல்ல நகைச்சுவை கொடுத்துருக்காரு. சொல்லுங்க, இது முன்னாடி என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? ஐயோ இதுக்கு முன்னாடி நான் திருடலாம் தானே பிரதர். சொல்லுங்க. நான் டாக்டர் பிரதர். சூப்பர் பிரதர். நான் கொஞ்சம் அப்படியே மிஸ்டேக்குள்ள அப்படியே வந்துட்டேன் பிரதர். சரிங்க.
சரி சரி பிரதர், நம்ம இப்ப எந்த ஊழியம் முதல்ல அந்த ஜெயில் மினிஸ்ட்ரி பண்ணிடலாம் brother. பண்ணிடலாம் brother. ஜெயிலுக்கு போயிட்டு அப்படியே அங்க ஒரு ஊழியம் பண்ணிட்டு அப்படியே போயிடலாம் brother. ஜெயில இருந்தா நம்மளே ஓடி வந்தவனுக்கு ஜெயில அனுப்புவாங்களே. பிரதர் பிரதர் சொல்லுங்க. ஜெயிலுக்கு அப்ப போறோம். ஆமா பிரதர், ஜெயில் தான் இங்க தான். என்ன அமிச்சிரும் பிரதர்? எதுக்கு பிரதர் ஜெயிலுக்கு வரைக்கும் போனோம்? போற வழியே நிறைய ஆத்மா மிஸ் பண்றோம்ல, அவங்கள ஆத்மா அதே பண்ணிட்டு போலாம்ல. சரி சரி பிரதர். ஆமா பிரதர், இவர் சொல்றது கரெக்ட் தான். அது போற வழி அந்த காட்டு வழி தானே சொல்றாரு? ஆமா, அங்க நிறைய ஆத்மாக்கள் இருப்பாங்க. அப்படியே அப்படியே அந்த காட்டு வழியா சுவிசேஷம் சொல்லிட்டே போயிடலாம். போலாம் அங்க சாம்பார் சாதம் கொடுத்துருக்காங்க. ஜெயிலே நல்லா சாப்பிடுவேன் நான் டெய்லி. இல்ல இல்ல ஜெயில் போலாம், காட்டுக்கு போயிட்டோம். ஐயா ஒரு ஜெபம் பண்ணு ஐயா. ஆமாங்க ஐயா. பிரதர் ஜெபம் பண்ணுமா? பிரதர் நீங்க பண்றீங்களா ஜெபம்? ஒரு புருஷ பொண்டாட்டி வீட்டுல ஒரே சண்டை, குக்கர்ல எப்படி பாயும் தலைவரே. அதனால ஒரு ஜெபம் பண்ணிட்டீங்கன்னா சமாதானம் வரும். வாங்க ஐயா, வாங்க வாங்க. என்னம்மா சண்டையா? மேலே செம்மையா வந்துக்குது. சண்டைலாம் போடாதீங்க, சரியில்லை. ஜெபிப்போம், நம்ம ஜெபிப்போம். ஹஸ்பண்டுக்கு உடஞ்சது மண்டை, ஒய்ஃபுக்கு கலைஞ்சது கொண்டை. இப்போ வந்திருக்காங்க உங்க அண்டை, மன்னிச்சிருங்க எங்க சண்டை. ஆமே, சண்டைலாம் போடாதுமா, பயங்கரமா ஓடுது அடி. ஓகே. சாப்பிட்டேன். அத்தாடி பிரேயர் வாங்க, நீங்க போங்க, செம்மையா பசிக்குது. நான் போவா? நீங்க எதுக்கு சார் வந்தீங்க அப்போ? ஜெபம் பண்ணு ஐயா. ஐயா எனக்கு ஒரு 5 நிமிஷம் கொடுத்தா நானே சாப்பிடுறேன். சாப்பிடுற டைம் தான். சின்ன பையன் ஒரே வாழ்த்துனையா, வீட்டுல அடங்கவே மாட்டான். நீங்க ஜெபம் பண்ணினா ஏதாவது நடக்க அற்புதம். வாங்க ஐயா. ஐயா சின்ன பையன் தான். தம்பி ஒரே சேட்டையா? ஒரு முட்டி போட்டு முட்டி போடுறா. ஜமானமா முட்டி. ஓ லார்ட் ஆல்மைட்டி, திஸ் பாய் இஸ் சோ நாட்டி. இவனுக்கு நல்ல வழி காட்டி மன்னிச்சிருங்க இந்த வாட்டி. ஆமே எந்திரிருங்க, வீட்டத்தெல்லாம் உள்ற சேட்டை பண்ண தம்பி. அம்மா பாய் எல்லாருக்கும் கீழ்படி. கிளம்பு கிளம்பு. அத்தாடி வந்தா பிரேயர். ஐயா நான் சாப்பிட்டு அப்புறமா வரேன். நீங்க கேட்காதீங்க, நீங்க பிரேயரும் பண்ண மாட்டீங்க, நான் தான் பண்றேன். மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமா இருக்கிறது. இயேசு உங்க எல்லாரும் ரொம்ப நேசிக்கிறார். இயேசுதான் வழி, இயேசுதான் சத்தியம். இயேசு இல்லாம பரலோகம் போக முடியாது. இயேசு உங்க எல்லா பாவத்தையும் மன்னிப்பாரு. எல்லாரும் இயேசு கிட்ட வாங்க, இயேசு உங்க பாவத்தை கண்டிப்பா மன்னிப்பாரு. எங்க வந்து என்ன சொல்லிட்டு இருக்க? எவ்வளவு தைரியம் உங்களுக்கு? எவ்வளவு தைரியம் உங்களுக்கு? எவ்வளவு தைரியம் உங்களுக்கு? எங்க ஊருக்கே வந்துட்டு இன்னொரு கடவுளை பத்தி சொல்லிட்டு இருப்பீங்களா? உங்க எல்லாரையும் என் கையாலேயே மார் 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 மாட்டால் தூங்க. உங்களுக்கு எவ்வளவு சொன்னா புரியாதுல? நீங்கள இது பண்ண வேலைக்கு ஆகாது. ஒரு தனியா சுட்டுடு. ஐயா 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 நான் மிஷினரிலாம் இல்லை ஐயா, நான் சாதா ஒரு திருடா ஐயா. போலீஸ் கூட மாடக்கூடாது இவங்க கிட்ட வந்தேன். இவங்களாம் யாருன்னு எனக்கு தெரியாது ஐயா. அது திருடனா? ஏய் அவ கட்ட விட்டுட்ட. சரி நீ திருடன் எப்படி நான் நம்புறது? ஐயா நான் அதுக்கு என்ன ஐயா பண்ணும்? அது கூட நீயே உன் கையால இங்க எல்லாரையும் கொண்டுடு, அப்ப நான் உன்னை விட்டுறேன். ஐயா வேறதான் சொல்லுங்க, எல்லாம் வேணாம் ஐயா. உன் வாழ்க்கை உன் கையில, நீ வாழ்றது உன் கையில தான் இருக்கு, இல்ல அவன் கூட சாவுறதும் உன்னோட கையில தான் இருக்கு. நீயே முடிவு பண்ணிக்கோ. நான் மன்னிச்சிருந்தேன்,
நான் சாவக்கூடாது அண்ணா. ஆனா எனக்கு வேற வழி இல்லைண்ணே. நான் என்ன மன்னிச்சிருண்ணா. இல்லை, நான் முடிச்சத நானே ஆரம்பிக்கிறேன். நான் முடிச்சத நானே ஆரம்பிக்கிறேன். நான் முடிச்சத நானே ஆரம்பிக்கிறேன். பிரதர், இயேசு உங்களை நேசிக்கிறார். பிரதர், இயேசு உங்களை நேசிக்கிறார். பிரதர், இயேசு உங்களை நேசிக்கிறார். நம்ம தேவனால கூடாதுங்கிறது ஒண்ணுமே இல்லை இல்லையா? எப்பேற்பட்ட ஒரு பாவம் மனுஷனை கூட அவர் ஒரே ஒரு நிகழ்வுல மொத்தமா மாத்திட்டார் இல்லையா?